ஹாய், தள்ளுவண்டி கடையிலலாம் கிடைக்கிற சப்பாத்திக்கு டால் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்ஸ் இருக்கிறதுனால 2 பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா ஃபுல்லாக பொங்கி வந்துடும். கொஞ்சமாக ஊற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கணும். இந்த டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு தடவை தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டேன். அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்ன டிஷ் தான் இது. என்னோடய வீட்டு கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு கிட்ஸ்க்குமே செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டால் வந்து 6 விசில் வந்துருச்சு. நம்ம டால் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, ரொம்பவே தண்ணியாக இருக்கட்டும் கொஞ்சம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த சப்பாத்தியில் ஊறி சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி விட டால் தான் அதிகமாக சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் டவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சீரகம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நறுக்கி வச்ச இஞ்சி, ரொம்ப பொடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. சூப்பரான டால் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி தான். சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்லேயே மாவு பிசையும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது கூடவே ஒரு டியூஸ்பூன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் சப்பாத்தியே அப்படியே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாம் எடுத்தாச்சு. சப்பாத்திக்கு சூப்பரான டால் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.